ஓமலூர் தினசரி சந்தையில் கடை ஒதுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் நடராஜன் வழங்கிட கேட்கலாம். நடராஜன் வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யார்? கைது செய்யப்பட்டவர்களின் நிலை என்ன? தற்போது என்ன நடவடிக்கை இதன் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சிக்கு உட்பட்டு ஓமலூர் பேருந்து நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட தினசரி காய்கறி கடைகள் இயங்கி வந்தது. இதை ஒழுங்குபடுத்தும் விதமாக ஓமலூர் பேரூராட்சி சார்பில் சுமார் 65 லட்சம் மதிப்பீட்டில் சுமார் 40 காய்கறி கடைகள் கட்டப்பட்டு இருந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் KN நேரு மற்றும் ராஜேந்திரன் ஆகிய இருவரும் திறந்து வைத்தனர். இதைத் தொடர்ந்து அங்கிருந்து கடைகளை வியாபாரிகளுக்கு ஒதுக்கும் பணிகள் நடைபெற்றது. தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் இருந்ததால் தங்களுக்கு தான் கடை வேண்டும் என கூறியதால் 2 மாதங்கள் காலதாமதமானது. இதைத் தொடர்ந்து இறுதியாக குலுக்கல் முறையில் கடைகள் தேர்ந்தெடுக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று குலுக்கல் முறையில் கடைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 40 பேருக்கு கடைகள் ஒதுக்கப்பட்டது. தொடர்ந்து மற்ற வியாபாரிகள் தங்களுக்கும் கடை வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட வியாபாரிகளை போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்தில் வைத்துள்ளனர். தொடர்ந்து குலுக்கல் முறையில் தற்போது கடைகள் ஒதுக்கப்பட்டு வியாபாரிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது கடைகள் வைத்து உள்ளார்கள். இது குறித்து காய்கறி உரிமையாளர் முருகேசனிடம் கேட்போம். அவர் என்ன கூறுகிறார்? வணக்கங்க. எங்களுக்கு 2 ஆண்டு காலமாக கடையெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு கடை ஒரு 40 கடை கட்டி கொடுத்துருக்குறாங்க. முதல் கட்டமாக 2வது கட்டமாக எனக்கு கடை கட்டி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு கடை கட்டி கொடுத்தனால எங்களுக்கு நல்லா ஒரு மழை காற்றுக்கு நல்லா சிரமம் இல்லாமல் இருக்குது. எங்களுக்கு எல்லாத்துக்கும் குலுக்கல் முறையில் எங்களுக்கு கடையை பூரா கட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி. மாண்புமிகு அண்ணன் சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணார் அவர்களுக்கும், ஓமலூர் பேரூராட்சி தலைவர் அண்ணார் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து தற்போது கடைகள் செயல்பட்டு வருகிறது. மற்ற கடைகள் கிடைக்காத வியாபாரிகளுக்கு இதே பகுதியில் உள்ள திறந்தவெளி பகுதியில் கடைகள் அமைத்து ஒதுக்கப்படும் என பேரூராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஓமலூரிலிருந்து நடராஜன். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நடராஜன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.